ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் அவல் லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி அவல் லட்டு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அவல் எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்துக்கிற அவளோட அளவு வந்து 200 கிராம் இருக்கும். ஸோ இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரோட அளவு 200 கிராம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்துட்டு செய்யும்போது தான் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லா நைஸாக அரைவிடும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை லைட்டாக சூட ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும், குறகுறப்பாக கொஞ்சம். ஸோ இதுக்கு வந்து சர்க்கரை பார்த்திங்கன்னா அரை டம்ளருக்கு கம்மியாக, 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட சேர்த்துட்டா சரியாக இருக்கும். இதை வந்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்க்கும் போது அதோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதையும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உலர் திராட்சை வந்து நல்லா புஃபி வரணும், அது வரைக்கும் நமக்கு வறுத்தா போதும். உலர் திராட்சை நல்லா புஃபி வந்துருச்சு. நம்ம இப்போ அவளோட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டம்ளருக்கு கம்மியாக, 1/4 டம்ளர்லேயும் பாதி அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து அவல் கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுடுசரம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி உருண்டை பிடிக்க நமக்கு நல்லா வரும். இப்போ நல்லா சுட சுட நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ லட்டு வந்து ரெடி. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக அதை ஸ்வீட் பாக்ஸில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அவ்வளோ லட்டு செய்யலாம். அல்லது குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம், 10 நிமிஷம் கூட நமக்கு தேவைப்படாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பூந்தி லட்டை விட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.